அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். நண்பர்களே, இது நான் சக்கரவர்த்தி. நண்பர்களே, இன்று நாம் காண இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸில் வந்து ஆஃபீஸர்ஸ் வேகன்சி போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம பாரத் எக்ஸாம் சார்பாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜாப்பை பற்றி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறோம். வாங்க இந்த காணொலிக்கு போகிறோம். உங்கள் கைகளில் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட அது பக்கத்தில் வர அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனான அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நிறைய டவுட் இருக்குது இந்த ஜாப்பை பற்றி. அதை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ டவுட் என்னென்னா, மெயின் டவுட் வந்து கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து மஸ்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? டிரைவிங் லைசன்ஸ் மஸ்ட்டு கிடையாது, ப்ரிஃபரபிள். ப்ரிஃபரபிள்னா என்ன மீனிங்னா, அது இருந்தால் பெட்டர், அந்த மாதிரி மீனிங் தான் இருக்கும். அதனால் அப்ளை பண்ணும்போது டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அதர் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்துருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது குக்கிங்கில் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் அதில் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ப்ரிஃபரபிள் தான் இந்த டிரைவிங் லைசன்ஸ். அவங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து 2 வீலர் மென்ஷன் பண்ணல, 4 வீலர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமையும் நீங்கள் பண்ணலாம். அது வந்து ப்ரிஃபரபிள். ஓகேங்களா? ஏன் அது வந்து எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ 2 பேர் இருக்காங்க, இன்டர்வியூக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஈக்குவல் மார்க். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் இருக்காரு, ஒருத்தர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் யார் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, அந்த டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறவங்க ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துக்கு மட்டும்தான் இந்த டிரைவிங் லைசன்ஸ் தேவைப்படும். மற்றபடி நீங்கள் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அதற்கு கணக்கிட மாட்டாங்க. டை கட்டப்பில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸ் மஸ்டா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி ஒர்க்கு, நேச்சர் ஆஃப் ஒர்க்கு என்ன அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான். ஓகேங்களா? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா அந்த ஆஃபீஸில் எல்லா வேலையும் பார்த்து தான் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து எங்கே போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னா, கோர்ட்டில் இருக்கலாம், இல்லை ஜட்ஜஸ் வீட்டில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படி மென்ஷன் பண்ணிக்காங்கன்னா, சென்னை, மதுரை, கோவை, இந்த 3 இடத்துல வந்து போஸ்டிங் இருக்கும். அப்படின்னு என்ன வேகன்சி போட்டிருக்காங்க, என்னென்ன வேகன்சி போட்டிருக்காங்கன்றத பார்த்துடலாம். ஜோக்தார்னு ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 40 வேகன்சி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கு 310. குக்கு சமையல்காரருக்கு வந்து ஒரு வேகன்சி, வாட்டர் மேனுக்கு ஒரு வேகன்சி, ரூம் பாய்க்கு வந்து ஒரு வேகன்சி, புக் ரீஸ்டோருக்கு ஒரு வேகன்சி, லைப்ரரி அட்டெண்டன்ட்டுக்கு ஒரு 6 வேகன்சி. ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதில் வந்து நீங்கள் எதில் ப்ரிஃபரபிள் ஆகுறீங்களோ, நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான் போகிறேன்னா அந்த ஓஏ ரெஃபர் பண்ணி அதை சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் செப்பரேட்டாக தான் அப்ளை பண்ண முடியும், மொத்தமாக அப்ளை பண்ண முடியாது. இப்போ ஜோப்தார் போகிறேன்னா அதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், அதுக்கு மட்டும் தான் பேமெண்ட் பண்ண முடியும். நான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா தனித்தனியாக பேமெண்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறேன். ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் டேட் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக டேட் இருக்குது. இது ஒரு 25 நாள் கூட இருக்குது. ஏப்ரல் 21, அது அடுத்த மாதம் ஏப்ரல் 21 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் இருக்குது, அப்ளை பண்ணலாம். நான் டிகிரி படிச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறேன், நான் அப்ளை பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பான முறையில் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலை தான் வேணும், அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது இது ஒரு முத்தாய்ப்பான வாய்ப்பு. எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கலாம் நினைச்சு அதில் பேய் பார்த்துட்டு தான் நம்ம என்னென்ன எவ்வளோ பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த வேலையில் கூட கிடைச்சா கூட உட்காந்துக்கிட்டு உங்கள் லெவலுக்காவது நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தேன்னா அதுக்கு தகுந்த குரூப் 2 எக்ஸாம் வரும், அதை பாஸ் பண்ணி கூட எனக்கு ஹையர் பொசிஷன் போகலாம். ஓகேங்களா? யாருமே வந்து இந்த வேலையில் இருக்கிறதுன்னு கிடையாது. சரி, அதனால் வந்து அரசு வேலை தான் வேணுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஜாப் தான். இந்த இதுவும் பெட்டர் தான். ஸோ ஒரு சிலவர் வந்து 10th தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் ஏற்ற ஜாப் தான், அவங்களுமே இதை கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? யாருமே வந்து வாய்ப்பை தவற விடக்கூடாது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றது தான் எல்லாருக்கும் நல்லது. போய்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவு வந்து மொத்தம் 35 மதிப்பெண், தமிழுக்கு ஒரு 15 மதிப்பெண், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 50 மதிப்பெண் வந்து இந்த எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது அறிவு காமனாக கொடுத்துட்டாங்க. இந்த பொது அறிவில் என்னென்ன வருது அப்படின்னா, வரலாறு, குடிமையியல், அறிவியல், நடப்பு நிகழ், கணிதம். ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் இந்த பொது அறிவில் வருது. அதே போல் வந்து இந்த பொது அறிவில் என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு இதுக்கு தான் லேட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பராமரிப்பு முறைகள், உணவு தயாரிப்பு, சாலை பாதுகாப்பு மற்றும் விதிகள், அலுவலக பராமரிப்பு. ஸோ இந்த 4 டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ், அது ஜெனரல் ஸ்டடீஸோட
பார்ட். ஸோ இதெல்லாம் வந்துலேருந்து நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதே போல் தமிழ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மெட்டீரியல் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இது தனித்தனி டாப்பிக்காக எடுத்துக்கிறோம். ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸு, சயின்ஸில் 4 பார்ட் இருக்குது. அதே போல் கரண்ட் அஃபேர்ஸு, மேக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பராமரிப்பு மொழிகள், உணவு தயாரிப்பு, சாலை பாதுகாப்பு விதிகள், அலுவலக பராமரிப்பு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஸ்டடி மெட்டீரியலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லையும் நீங்கள் இன்டர்வியூவில் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு போஸ்டிங்கை போட போகிறாங்க. ஸோ இந்த ரிட்டனில் எடுக்கிற மார்க் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு மட்டும்தான். அதாவது அடுத்த கட்டம்னா நீங்கள் வந்து செய்முறை தேர்வு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் போகிறதுக்கு மட்டும்தான். இந்த ரிட்டன் எக்ஸாம் மார்க்கை ஃபைனல் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கல்லையும் நீங்கள் இன்டர்வியூவில் என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் வந்து வெறும் ரிட்டன் மட்டும் பயன்படாமல் இன்னும் தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் இருக்கும். வீட்டு பராமரிப்பு, உணவு தயாரிப்பு, சாலை பாதுகாப்பு விதிகள், அலுவலக பராமரிப்பு. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது, எல்லாமே கலைஞ்சிருக்கு. அதை வந்து எப்படி நீங்கள் ஒரு சரிப்படுத்துவீங்க, இல்லை வந்து வீணாக ஒரு டேப்பில் தண்ணி போய்கிட்டு இருக்கு, லைட் தேவையில்லாமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அலுவலக பராமரிப்பு நம்ம வீட்டை எப்படி வச்சுக்கிறோம் அந்த பேசிக் மேலே இருந்தாலே வந்து அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ அதுக்கடுத்து இன்டர்வியூ. ஸோ இந்த 2 தான் வந்து உங்களுக்கு ஜாப் போடுறதா இல்லையா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது. ஓகேங்களா? நம்ம மெட்டீரியல் இதுக்கும் சேர்த்து எடுத்துருக்கோம். ஸோ இதை படித்தாலே நீங்கள் அதை செய்வீங்க, பேசுவீங்க. ஓகேங்களா? அதை பற்றி டீப்பாக வந்து இந்த 4 சப்ஜெக்ட்லையும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்துடும். அதுக்கு இந்த டாப்பிக்கை நம்ம எடுத்திருக்கோம். அதே போல் வந்து தமிழுக்கும் நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் வைப்பாங்களான்னா கிடையவே கிடையாது. ஒன்லி தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் இந்த 50 மார்க் எக்ஸாம் நடக்கணும். இப்போ வந்து நம்மளும் ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் லாங்குவேஜில் தான் எடுத்துருக்கோம். இந்த ஸ்டடி மெட்டீரியலுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 300 தான். இந்த ஸ்டடி மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஜஸ்ட் 300 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பி பிடிஎஃபாக உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்லாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து புக்கை போடக்கூடிய சூழல் இல்லை இந்த இப்போ வந்து இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ அதனால் வந்து பிடிஎஃபாக நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு இது எல்லா டாப்பிக்குமே சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டடி மெட்டீரியலோட ஒரு ப்ரொசீஜர். ஓகேங்களா? இப்போ ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கிடைச்சா ப்ரீவியஸ் இயர் செட்டு கிடைக்குமா, ப்ரீவியஸ் இயர் செட்டு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குன்னு ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இல்லை. ஸோ இந்த ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸில் அது என்னென்னா குக்கிங், அப்புறம் டிரைவர், கார்டனர், ஸோ இந்த மாதிரி போஸ்ட் கேட்டகரி எடுத்திருக்காங்க. நம்ம வந்து மொத்தமாக எடுத்துக்கோம், தனித்தனியாக இண்டிவிஜுவல் வச்சுருக்காங்க. ஸோ அதோட ப்ரீவியஸ் இயர் செட்டு எடுத்திருக்கேன். அதே போல் வேறு டிஸ்ட்ரிக் கோர்ட்டு, அது டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வந்து ஆஃபீஸர்ஸ்லாம் எடுத்துப்பாங்கல்ல. ஸோ அதோட ப்ரீவியஸ் இயர் செட்டு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 செட்டு நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸ்டடி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு அதுவும் நான் சேர்த்து சென்ட் பண்ணி விட்டுருவேன். இல்லை நான் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் இது மட்டும் கொடுப்பீங்கன்னா நான் கொடுப்பேன். டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சைட்டில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்னு எனக்கு கிடைக்குமானா அதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை எடுத்து வந்து டவுன்லோட் பண்ணி அதையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே இருக்குது, அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிலபஸ் பார்த்தோம், எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம், சில டவுட்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாரும் தேவைப்படுதோ தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.